Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸோட 9வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் பைத்தான்னா என்னன்றதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தானை பற்றி நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் நிறையா பார்த்துருக்கோம். அது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன தேவை அப்படின்றது ஒரு 8 லெக்சர் பார்த்தோம். இது 9வது பகுதியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்கு 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று நமக்கு மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதமும் தேவை, கணினியும் தேவை. ஏன்னா கணிதம் கணினி ரெண்டும் சேர்த்து தான் அந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இப்போ உள்ள நவயுகத்தில் நம்ம பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பகுதியில் என்ன சொல்ல போகிறோம்னா, பைத்தானை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கணினியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த கணினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த பகுதியில் என்ன சொல்லுவோம்னா, அந்த கணினியில் பைத்தான்ற ப்ரோக்ராம் பற்றி இது பண்ண போகிறோம். நான் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானை பயன்படுத்தி தான் நம்ம கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பைத்தான்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் என்னன்னு தெரியணும். ஏன்னா நான் இந்த கோர்ஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக, ஓகே, ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் கம்ப்யூட்டர் பேசிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தான். ஓகே, நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, ரொம்ப டெப்த்தாக அல்லது ரொம்ப ஆழமாலாம் சொல்லிக் கொடுக்க போகல, கொஞ்சம் மேலோட்டமாக தான் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்னால் என்ன, பைத்தானா என்னன்றதை சொல்லி தரப்போகிறேன். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம விடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அப்படின்றதுக்கு முதல்ல அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் அகாடமியாவும் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது எதுக்காண்டி இது பண்ணாங்கன்னா, அவங்களோட இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காண்டி, அகாடமியா பர்பஸ்க்காண்டியும். ஆனால் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது நம்மளோட டெய்லி யூஸ், இன்னைக்கு டெய்லியும் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்களை வாஷிங் மிஷின் ஆர் ஃப்ரிட்ஜ் ஆர் மைக்ரோவேவ் அவன், அல்லது நீங்கள் பார்க்குற மொபைல் ஃபோன் அல்லது டேப்லெட் அல்லது எதுவாக டிவியாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ ஜென்ரல் பர்பஸ்க்காண்டி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. ஸோ அப்புறம் அது ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மைக்ரோவேவ் அவனோ அல்லது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ அல்லது ஒரு வாஷிங் மிஷினோ இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா, அதோட பர்பஸாக அது பண்ணும். அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தான் பண்ணும். ஆனால் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். இப்போ ஒரு குளிர்பதன பட்டியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, துணி துவைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு துணி துவைக்கிற மிஷினை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால சமையல் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் தான். ஆனால் அதுக்கு பேர் என்ன, ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்யூட்டர், ஸ்பெசிஃபிக் பர்பஸ் மிஷின்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கான வேலையை மட்டும்தான் அது பார்க்கும், மற்ற வேலையை எதுவும் செய்யாது. ஓகே, ஸோ ஜென்ரல் பர்பஸ் மிஷின்றது நிறைய வேலையை பார்க்கும், ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்றது அந்த வேலையை தவிர வேறு எதுவும் பார்க்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதில் நிறைய அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது நிறைய இன்டர்ஃபேஸ் வச்சுருப்போம். இப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸில் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த இதுக்கு இது மட்டும் தான் பண்ணணும், இந்த சிக்னல் கொடுத்தா இந்த வேலையை பார்க்கணும், இந்த சிக்னல் கொடுத்தா இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஏசி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், குறைச்சோம்னா கூலிங் கம்மியாகும். ஸோ இதெல்லாமே என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான். அதை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒரு ஏசியாக இருக்கட்டும், அல்லது வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அல்லது குளிர்பதன பெட்டியாக இருக்கட்டும், அதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் தான் என்ன பண்ண போகுதுன்னா, அது இந்த மாதிரி பயன்படுத்தணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் செய்யுது. அது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ன்ற ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கியூபிட்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதில் பைனரி டிஜிட்ன்றது தான் 2 தான், 0 ஆர் 1 ஸ்டேட் தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். அதை பற்றி நம்ம இப்போ போக விரும்பல. அது மேபி இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அதை பற்றி நிறையா படிப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஹை லெவல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த வேலையை நீப்பாரு, துணி துவைக்கிற வேலையை நீப்பாரு, சமைக்கிற வேலையை நீப்பாரு, அந்த மாதிரி கொடுக்கணும்ல, அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் ஹை லெவல் லாங்குவேஜ் என்னன்னா, அது மிஷின். ஓகே, அதில் நிறைய இது இருக்குது. மிஷின் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோன்னா, அதை பேஸ் பண்ணி லாங்குவேஜ் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜ் இதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை இது பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது நமக்கும் அந்த மிஷினுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதை நீ பண்ணு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குன்னா, ஆன் பண்ணால் ஏசி ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணால் ஏசி ஆஃப் பண்ணும். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணுறோம். அதே மாதிரி டிவியில் போயிட்டு
ஒரு அமேசான் பிரைமோ அல்லது ஹாட் ஸ்டாரோ ஏதோ ஒரு டிவி சேனலோ ஏதோ ஒன்று வைக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அது வந்து அங்கே சிக்னல் சென்ட் பண்ணி அது வந்து நமக்கு வந்து அது தேவையான நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்குறதுல அது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது தான். ஸோ இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு போஸ்ட் போடுறோம் அல்லது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்ம இங்கேருந்து டைப் பண்ணுறோம், அது வந்து ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி மிஷினில் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு சென்ட் பண்ணி அங்கே போய் திருப்பி வந்து ரெட்ரீவ் ஆகி திருப்பி இதாகும். ஸோ இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ இதில் மெயினாக வந்து 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், எப்படி வந்துட்டு அதில் உள்ள வேரியஸ் காம்பனன்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுஸையும் ஒரு கீபோர்டையும் ஒரு வேற ஏதோ ஒரு பிரிண்டரோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா நம்ம அதை குட்டி குட்டியாக கனெக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா ஒரு காம்பனன்ட். அதே மாதிரி அதில் உள்ள மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே ஒரு காம்பனன்ட். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி அதை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறீங்க அதெல்லாமே இது பண்ணும். அப்புறம் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் வந்துட்டு அந்த 2 டிவைஸ் கடையில் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஆர்கனைஸ் பண்ணுறதுனா அது 2 கடையில் டைனமிக்காக வந்து இன்டர்ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த இதை அனுப்பு, இந்த இதை கொண்டு வா, இந்த இதை அனுப்பு, இந்த இதை கொண்டு வா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து இன்டர்ப்ளே. அப்புறம் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் செயல்படுத்துகிறோம். அந்த செயல்படுத்துறது எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அந்த இதை வந்துட்டு செயல்படுத்தணும். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இது செயல்படுத்தணும், இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்னொன்று செயல்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிக்கு ஒன்று, வாஷிங் மிஷினுக்கு ஒன்று, அந்த மாதிரி செயல்படுத்தலாம் அது மாதிரி. அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது வந்து எப்படி வந்துட்டு நல்லா பண்ணுதா நல்லா பண்ணலையா அப்படின்றத வந்துட்டு பேஸ் பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ அந்த 3 பேசிக் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இது பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி, அப்புறம் அதோட எப்படி செயல்படுத்தியிருக்கோன்றதை பற்றி, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த 4 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து அதில் இது. ஹார்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பிசிக்கல் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மானிட்டர் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மவுஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம், அல்லது கீபோர்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தான். சாஃப்ட்வேர் காம்பனன்ட்றது நீங்கள் ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம், அல்லது விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அல்லது நீங்கள் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கலாம், அல்லது மேட்லாப் எடுத்துக்கலாம், அல்லது ஆட்டோகேடு, ஆட்டோடெஸ்க் இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் அது என்ன பண்ணா அது வந்து ஒரு கோட், செட் ஆஃப் கோட் இருக்கும். அந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு இந்த வேலையை பண்ணு அப்படின்றத அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை அது பண்ணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கோட் இன்ஸ்டால் ஆன கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட் டிரைவ். ஸோ ஒரு ஹார்ட் டிரைவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா அதை வந்துட்டு செயல்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதான் வந்துட்டு நம்மளோட சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் வந்துட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன 256 MB ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து எடுத்துட்டு போவாங்க. நீங்கள் கூகுளில் போய் 256 MB இந்த ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து சிப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 டெராபைட்டே வந்து ஒரு சின்ன சிப்பில் நம்ம வந்து போட்டுறோம், ஒரு சின்ன மொபைல் வந்து வச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அது அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு அது வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னென்னா முதல்ல வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா 2+3 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா ஆக்சுவலாக 5 வரணும் நமக்கு ஆன்சர். ஆனால் கம்ப்யூட்டரில் போட்டோம்னா என்ன வரும்னா 5.00001 வந்து நிற்கும், அல்லது 4.999 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ 2+3 5ன்றது கூட அது கரெக்டாக சொல்லாது, இப்படி தான் ஆன்சர் கொடுக்கும். அந்த லெவல்லேருந்து அது இதாகிட்டே இருக்கு. அதுவும் எவ்வளோ நேரம் கழிச்சு கொடுக்கணும், அந்த 2+3க்கு ஆன்சர் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அல்லது ஒரு நாள் 2 days கூட ஆகி அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி முன்னாடி வந்துட்டு கம்ப்யூட்டர் இருந்து. பட் இப்போ என்ன ஆகுது, நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன், இந்த மெஷின் லேர்னிங் சொல்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நிறைய கால்குலேஷன், லட்சக்கணக்கான கால்குலேஷன், கோடிக்கணக்கான கால்குலேஷன் அந்த அளவுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே கணக்கீடு பண்ணி அதுக்குள்ள ஆன்சர் என்ன, அது கூட விடை என்ன, இதெல்லாமே சொல்லுது. ஸோ அதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்டில் ஒரே ஒரு செகண்டில் இதெல்லாமே சொல்லுது, ஒரு மணித்துளியில் இதெல்லாமே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட கையில் இருக்க டிவைசஸில் இப்போலாம் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னென்னா நிறைய கால்குலேஷன், அதாவது பில்லியனுக்கு மேலே குவாட்ரிலியன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு டைமில் ஒரு செகண்டில் வந்துட்டு அவ்வளோ இது வந்துட்டு அதால் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு அதுக்குரியது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுதுன்னா டேட்டா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ன்றது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ன்றது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமேட்டிக் லைஃப் தான் நிறைய டைம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்க, வாஷ்ரூம் போகிறீங்க, குளிக்கிறீங்க, அப்புறம் சாப்பிட்றீங்க, காலேஜுக்கு போகிறீங்க அல்லது வேலைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஸோ ஒரு கீ கொடுத்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதே தான் திருப்ப டெய்லி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்குறோம், இதை தான் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னென்னா கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு டேட்டா கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஒரு கீ கொடுக்குறோம். அதுக்கு என்ன கீ கொடுக்குறோன்னா இந்த மாதிரி வேலையை பாரு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அதை என்ன சொல்கிறோன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி நம்ம வந்துட்டு காலையில் எந்திரிச்சிட்டு பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் வச்சுருக்கிறோம், அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணால் முதல்ல ஒரு நம்பர் எடு, 2வது நம்பர் எடு, அது 2ஐயும் ஆட் பண்ண அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுன்னு சொல்கிற மாதிரி அதுவும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண போகுது.
ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் அதை தான் என்ன சொல்கிறோம்னா கம்ப்யூட்டர் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த ஆர்டர் பண்ணு, இந்த பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்துட்டு யார் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறவங்கள பேர் வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறவங்கள இந்த மாதிரி நிரல் எழுதுறவங்கள பேர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 256 MB வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளைட்டில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிவைஸ். ஓகே, SD கார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன கார்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு 1 TB இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹார்ட்வேர் காஸ்ட் வந்துட்டு ரேப்பிட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதை வந்து மூர்ஸ் லான்றது சொல்லுது. ஸோ இது வந்து என்னன்னா அந்த கெப்பாசிட்டி அந்த கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி வந்து எவ்ரி இயர் வந்து டபுள் ஆகிட்டே போகுது அப்படின்றது அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டரும் என்ன ஆகுனா முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு சிப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நிறையா சிப் வச்சிருக்கிற மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து 8 GB RAM, 12 GB RAM, 64 GB RAM அந்த மாதிரி நிறையா டிவைசஸ் வருது. ஸோ அதெல்லாமே என்னன்னா டபுள் ஆயிடுது. ஸோ ஒரு சின்ன கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம், பெருசாக நம்ம வந்துட்டு சிப்ஸ் நிறையா இன்டகிரேட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த மூர்ஸில் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எவ்ரி இயரும் டபுள் ஆகிட்டு போகுது அப்படின்றத மூர்ஸில் வந்து சொல்கிறார். ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸ்மால் ஸ்கேல், ஓகே, ஸோ சின்னதாக இருக்கிற இன்டகிரேட்டட் சர்க்யூட்டு, அப்புறம் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட் சர்க்யூட் LSIன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட், அப்புறம் அல்ட்ரா வெரி லார்ஜ், அப்புறம் WSI, SOC, 3D இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் உள்ளது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துக்கணும். ஓகே, நம்ம 2 பேர் பேசுகிறப்ப இப்போ நான் தமிழில் பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் தெரியறதுனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து தமிழ் தெரியாது, அதுக்கு வந்து ஜீரோஸும் ஒன்று மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ அது கூட எப்படி பேச போகிறோம் அப்படின்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா மெஷினுக்கு வந்துட்டு 0 and 1 மட்டும்தான் தெரியும். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, லோயஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ட்டு அதுதான் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா 0 1 மட்டும் தான் தெரியும், அதுக்கு வேறு எதுவும் தெரியாது. 0 1 அதுதான் தெரியும். ஓகே, ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் அது வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை தூக்கி இன்னொரு கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இட்ஸ் லோயஸ்ட் லெவல் ப்ரோக்ராம், இருக்கிறதுலே குறைஞ்ச லெவல். ஓகே, கீழே இருக்கிற லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுதான் மெஷின் லாங்குவேஜ். அது வந்து 0s and 1s இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 0s and 1s அப்புறம் வந்துட்டு சில அட்வான்ஸில் என்ன இருக்குன்னா ஹெக்ஸாடெசிமல் சொல்லுவாங்க, 0 to 16. ஓகே, ஸோ 0 1 2 3 up to 9 அப்புறம் வந்துட்டு ABCDEF அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஹெக்ஸா டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரின்றது 0 and 1, ஹெக்ஸா டிஜிட்ன்றது இந்த 8 லெவல், இந்த 16 டிஜிட் நம்பர். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணால் இது வந்து இது பண்ணும். ஸோ அதில் என்ன இருக்க போகுதுன்னா சில நம்பர்ஸும் சில ஸ்ட்ரிங்ஸும் இருக்க போது அதை வந்துட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஹியூமன்ஸ் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்க போகுது. ஆனால் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெஷின் லாங்குவேஜ் வச்சுருக்கோம். அந்த லாங்குவேஜ் வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா ஃபுல்லாக 0s and 1s தான் இருக்க போகுது அந்த இதில். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹார்ட்வேர் டிசைனுக்கு பொறுத்த மாதிரி அந்த இது வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். எப்படி வந்துட்டு இதுக்கு இந்த இது யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஆட் பண்ணணும்னா இந்த கமாண்ட் போடு, பெருக்கணும்னா இந்த கமாண்ட் போடு, வகுக்கணும்னா இந்த கமாண்ட் போடு, ஓகே, வர்க்கமூலம் எடுக்கணும்னா இந்த கமாண்ட் போடு. ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ஓகே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இது பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து அது சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 0s and 1s தான். அதுதான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், வேறு எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுவும் வந்து மிஷின் டிபெண்ட்டாக இருக்கும். ஒரு சில இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு சில வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 32 பிட் 64 பிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த 32 பிட் 64 பிட் என்ன அப்படின்றதுனா அதில் வந்து 32 ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த இதை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு எழுத முடியும். அதே மாதிரி 64 அதுக்கு தகுந்த மாதிரி எழுத முடியும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் டிபெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மிஷின் டிபெண்ட்டாக இந்த மிஷின் லாங்குவேஜ் இருக்கும். இது வந்து மனுஷங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சது நம்ம தான். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சது நம்ம தான். ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இதில் உள்ளது. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா ஓகே இதில் வந்துட்டு 2+3 ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பெரிய இது எழுத வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இது அன்லஸ் நீங்கள் வந்துட்டு அதை வந்து நல்லா தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும், ரொம்ப வந்துட்டு நிறையா ஒர்க்கும் இருக்கும். ஓகே, ஸ்லோ அண்ட் டிடிஎஸ் ஒர்க் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப வேலை பார்க்க வேண்டியிருக்கும் அதில். ஸோ அது வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ். அடுத்தது என்ன அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜும் ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான்.
இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்க தேவையில்ல, பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு வேற ஒரு செட் ஆஃப் இது இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா நியூமெரிக் இருக்கும். ஓகே, ஸோ லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கோடு மூலமாக எழுதிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னா ஏடிடி அப்படின்னு போட்டோன்னா அது வந்து ஆட் பண்ண போகுது. ப்ளஸ்ன்ற சிம்பிள் போடாமல் நான் ஏடிடி அப்படின்னு போட்டோன்னா அதை ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நியூமெரிக் கோடு, அதாவது கை லெவல் லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணால் கூட அதையும் ஒரு நியூமெரிக் லாங்குவேஜை தான் போடணும். ஓகே, இப்போ 5 + 6 அப்படின்றத முதல்ல 5 வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் கன்வெர்ட் பண்ணோம், அப்புறம் 6ஐயும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 2ஐயும் ஆட் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேலை பார்க்கும். ஆனால் இதில் என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபுல்லாக தேவையில்லை, பட் ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு இதை டேட்டாவை இங்கேருந்து மூவ் பண்ணு, ஆட் பண்ணு அப்படின்றது இதில் இது பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மூவ் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்குது. எப்படி பண்ணுறது, எந்த ரிஜிஸ்டர்லேருந்து எடுக்கணும், எந்த ரிஜிஸ்டர்லேருந்து எடுக்கக்கூடாது, அதெல்லாமே அதில் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா அசம்பிளி லாங்குவேஜ். இது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற கோடை வந்துட்டு திருப்ப வந்துட்டு மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும். இதுவும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி என்ன பண்ணோம்னா இதை வந்துட்டு இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜுக்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா அட் த எண்ட் கடைசியில் என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்பயுமே வந்து மெஷின் கூட தான் பேச போகிறீங்க. நீங்கள் என்ன லெவல் லாங்குவேஜ் போட்டாலும் சரி, கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறோம், அந்த மெஷின் லெவல் லாங்குவேஜ் 0 and 1 தான் நிற்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொண்டு வரும். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது கொஞ்சம் அடுத்த லெவலில் உள்ளது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸும் கம்ப்யூட்டர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்ஸும் நம்பர்ஸ் இருக்கும். திருப்பி இது வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்காது, பட் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MOV அப்படின்னு போட்டோன்னா மூவ் பண்ண போகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஓகே, ஒரு டேட்டாவை எங்கேருந்து இங்கே மூவ் பண்ண போகுது. ADD அப்படின்னு போட்டோன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகுது. LOAD அப்படின்னு போட்டால் 2 நம்பரை வந்து லோட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு அப்ரிவியேஷன்ஸ் வந்துட்டு அது அந்த அசம்பிளி லாங்குவேஜுக்கு வந்து அந்த அப்ரிவியேஷன்ஸ் தான் பேசிஸ். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தனா இது பண்ணு, இந்த கமாண்ட் கொடுத்தனா இது பண்ணு அப்படின்றத அது வந்து சொல்லும். ஸோ அசம்பிளர்ன்றது ஒன் செகண்ட் இது வந்து டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும். மெஷின் லெவல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஈஸி தான், பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் கஷ்டமானதான். ஓகே, இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் முடிக்கிறதுக்கு நிறையா வேலை தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா மூவ் AL CL DL. ஸோ என்ன பண்ணுதுன்னா இது என்ன பண்ணுதுன்னா ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுது, Cன்ற டேட்டாவை மூவ் பண்ணுது, அப்புறம் Dன்ற டேட்டாவை மூவ் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா மூவ் பண்ணோம், அப்புறம் ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கணும், அப்போ அது வந்து ஆட் பண்ணும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து திருப்ப வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். அடுத்தது என்ன அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறையா. இது வந்து அப்படின்னா நம்மளோட C லாங்குவேஜோ அல்லது பைத்தான் ப்ரோக்ராமோ அல்லது இங்கே ஜாவாவோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் தான். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஹியூமன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஹியூமன் ஆர் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் என்ன பண்ணணும்னா இதுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. இதுக்கும் இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அந்த வேலையை வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணணும்னா இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு திருப்பியும் மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு அது வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். அப்போ தான் வந்து மெஷின், ஏன்னா கடைசியில் என்ன சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கடைசியில் பேச வேண்டியது யார் கூட மெஷின் கூட தான். அந்த மெஷின் தான் நமக்கு வந்துட்டு ஆன்சர் கொடுக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் பேசிக்கோங்க, அந்த லாங்குவேஜ் வந்துட்டு திருப்ப கன்வெர்ட் பண்ணி திருப்ப ப்ரோக்ராம் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் அது தேவை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கம்பைலர்னு சொல்லலாம் அல்லது இன்டர்பிரட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு அதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதுவும் ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான். ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் மெஷின் லாங்குவேஜ். இது என்ன பண்ணணும்னா அதை அந்த நம்ம எழுதியிருக்க ஹை லெவல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணி அல்லது இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து கடைசியில் என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்க போகுது. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா இதே மாதிரி பண்ண போகுது. ஆனால் இது என்னென்னா கம்ப்யூட்டர் பொறுத்து மாறாது. ஓகே, இந்த கணினிக்கு இந்த இது, அடுத்த கணினிக்கு இது அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா கணினிக்கும் ஒரே மாதிரி ஓகே பயன்படுத்திக்கலாம். ஆனால் மெஷின் லாங்குவேஜில் என்ன ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அடுத்த கம்ப்யூட்டருக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜில் இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மெஷினாக இருக்கும். ஒரு இதில் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்ததில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மொத்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை ஆட் பண்ணுறேன்னா 2 + 3 அப்படின்றத பைத்தானில் போட்டோம்னா 2 + 3 5ன்றது ஆன்சர் வரப்போகுது. அதே இதை மிஷின் லெவல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணால் நான் 2 முதல்ல மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும், 3 மெஷின் லெவல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணும், அப்புறம் ஆடுக்கு ஒரு இது பண்ணும், அப்புறம் ஒரு இதுலேருந்து இன்னொரு க்ளோட் பண்ணும், இன்னொரு இதுலேருந்து இன்னொரு க்ளோட் பண்ணும், அப்புறம் ரிசல்ட் ஒரு இதுக்கு க்ளோட் பண்ணும். இவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் இதில் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம், ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் அந்த வேலை இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ இந்த கம்பைலர்ஸ் அல்லது இன்டர்பிரட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜை வந்துட்டு மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகுது. அது ஒரு டிரான்ஸ்லேட் தான். இட்ஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு எங்கே கொண்டு போகுதுன்னா மெஷின் லாங்குவேஜுக்கு கொண்டு போகுது. இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா
இதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், என்னன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், ஓகே, அரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, லூப்பு, இதெல்லாமே நிறையா கான்செப்ட் அதில் இருக்கும். அப்புறம் பூலியன்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, த்ரெட்டு, அப்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், சி, பாஸ்கல், ஜாவா, பைத்தான், இதெல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கம்பைலர் மூலமாக அதை வந்து கம்பைல் பண்ணி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது மிஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி அது ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் C++ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், யூஸ் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ஏன்றது 3, பின்றது 4. ஸோ A + Bன்றது என்ன பண்ணுதுன்னா 7ன்றது ஆன்சராக கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கம்பைலர்ன்றது என்ன அப்படின்னா இது ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிறத வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண போகுது மெஷின் லெவல் அல்லது லோ லெவல் லாங்குவேஜுக்கு கொடுக்க போகுது. ஓகே, கம்பைலர்ன்றது ஒரு ப்ரோக்ராம் தட் ரீட்ஸ் அ ப்ரோக்ராம் ரிட்டன் இன் த ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின ஒரு ப்ரோக்ராமை என்ன பண்ணணும்னா அது ரீட் பண்ணும். ஓகே, ரீட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணும். எங்கே மாற்றும், லோ லெவல், அதாவது மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு அது கன்வெர்ட் பண்ணி அதில் ஏதாவது எரர் இருக்கா, ஓகே, அல்லது எரர் இல்லைன்னா அதோட ப்ரோக்ராம் என்னன்றதை கொடுக்கும். ஓகே, ஸோ அதில் உள்ள எரர் என்னன்றதை கண்டுபிடிச்சி இந்த எரர்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணு அப்படின்றத அது சொல்லும். ஸோ இதை வந்து என்டையர் கோடையும் வந்துட்டு என்ன பண்ணால் ஒரு கோடு கொடுத்திங்கன்னா அந்த என்டையர் கோடையும் ஒன் கோலை வந்துட்டு அப்படியே ஒரே டைமில் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நிறைய பாசஸ் இருக்கும். அந்த பாசஸ் என்னன்ற சொல்கிறோம், நிறைய வந்துட்டு ஃபில்டர் பண்ணும், இந்த இது தப்பா, இந்த இது தப்பா, இந்த இது தப்பான்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் என்ன பண்ணணும்னா கடைசியில் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா .exe அப்படின்றது இருக்கும், அல்லது மேக் சிஸ்டம், ஓகே, ஆப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா DMGன்னு இருக்கும், அல்லது உபுண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா சம் LA ஃபைலோ அல்லது SKetch ஃபைலோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக அது வந்து கொடுக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரீட் பண்ணும், ஒரே டைமில் ரீட் பண்ணி அதில் வந்துட்டு நிறையா பாசஸ் இருக்கும், அந்த பாசஸ் என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் கடைசியில் என்ன பண்ண போகுது, ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நம்ம கொடுக்க போகுது அல்லது ஒரு லைப்ரரி கொடுக்க போகுது. ஸோ அதான். ஸோ என்ன பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் C++ ஒரு கம்பைலர் சோர்ஸ் கோட் இருக்குது, அதை கம்பைலரில் கொடுக்குறேன், அதை வந்து மெஷின் கோடாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் கோடு கொடுக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோவை திருப்பி நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், C++ அல்லது ஸ்கேலா, இதெல்லாம் வந்து ஒரு கம்பைலரோட எக்ஸாம்பிள். ஸோ சோர்ஸ் கோட் இருக்குது, கம்பைலர் இருக்குது. ஓகே, ஸோ கம்பைலர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி மெஷின் கோடாக மாற்றி அந்த மெஷின் கோட்லேருந்து அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து கம்பைலர் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, சோர்ஸ் கோடு, கம்பைலர், சோர்ஸ் கோடில் இருந்துட்டு மெஷின் கோடு, அந்த மெஷின் கோடு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக அவுட்புட்டாக கொடுக்குது. இதில் வந்து நிறைய பாசஸ் சொன்னேன், மல்டிபிள் பாசஸ் போகணும்ல, இதில் வந்து 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, 6 ஃபேஸாக இது போகுது. ஸோ என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து லெக்சிக்கல் அனலைசர், அதில் வந்து லெக்சிம்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம், அதை டெவலப் பண்ணோம். அப்புறம் சின்டாக்ஸ் அனலைசர், அது என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு கிராமர் இருக்கும், தமிழுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும், இங்கிலீஷ்க்கு ஒரு இலக்கணம் இருக்கும், தெலுங்குக்கு ஒரு இலக்கணம் இருக்கும், ஹிந்திக்கு ஒரு இலக்கணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி C++க்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். ஓகே, அப்புறம் பைத்தானுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும், அப்புறம் ஜாவாக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். ஸோ அந்த இலக்கணம்லாம் என்னன்றதை அது வந்துட்டு அனலைஸ் பண்ணும், சின்டாக்ஸ் அனலைசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணால் சிமாண்டிக் அனலைசரில் ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு ரூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ ப்ரோக்ராமிங்கில் செமிகோலன் போட வேண்டியிருக்கும், அதே இது வந்துட்டு மேட்லாபில் வந்துட்டு செமிகோலன் போட வேண்டியிருக்காது, பைத்தானில் வந்து செமிகோலன் போட வேண்டியிருக்காது, பைத்தானில் போடும்போது கோலன் போட வேண்டியிருக்கும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு, C++ல போடும்போது ப்ராக்கெட் போட வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் அது ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத அது வந்து இது பண்ணும், அது வந்து செமாண்டிக் அனலைசர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இன்டர்மீடியேட் கோடுன்றது என்னென்னா இது வந்துட்டு சோர்ஸ் கோடும் கிடையாது, மெஷின் கோடும் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள கோடு, இது வந்து ஈக்குவலன் டு சோர்ஸ் கோட் தான். ஓகே, ஈக்குவலன் டு சோர்ஸ் கோட், அது வந்து இன்டர்மீடியேட் கோடுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கோட் ஆப்டிமைசேஷன்ன்றது என்ன பண்ணுவோம்னா அந்த கோடில் வந்துட்டு எவ்வளோலாம் ஆப்டிமைஸ் பண்ணி, அதாவது எவ்வளோ வந்துட்டு காம்பேக்டாக அல்லது எவ்வளோ வந்துட்டு ஒரு நல்ல மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ, அதிகபட்சமாக எவ்வளோ இது பண்ண முடியும். ஓகே, என்னென்னலாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் குறைச்சி, குட்டி குட்டியாக எதெல்லாம் தப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் குறைச்சி அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அப்புறம் கோட் ஜென்ரேட் பண்ணுறது, கோடை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு உருவாக்கி அதை வந்துட்டு அவுட்புட்டாக கொடுக்கலாம். டார்கெட் கோடுன்றது என்னன்றது இது பண்ணலாம். ஒரு சில டைமில் என்ன இருக்குன்னா அந்த கோட் ஆப்டிமைசேஷனில் ஒரே இதை வந்துட்டு திருப்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணலாம், அதை வந்து ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணி இது பண்ணுறது. அப்புறம் கோட் ஆப்டிமைசர் ஜென்ரேட்டர்ன்றது கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ லெக்சிக்கல் அனலைசர் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, லெக்சிக்கல் அனலைசரில் என்ன பண்ணால் இது வந்து ஒரு கோடு கொடுத்துட்டோம்னா அதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். ஓகே, இந்த கோடு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத லெக்சிம்ஸாக கிரியேட் பண்ணும். ஓகே, என்னென்ன லெக்சிம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C++ல வந்துட்டு இன்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஒரு லெக்சிம்,
அல்லது வேற ஒரு வேல்யூ கொடுத்தனா அது ஒரு வேற ஒரு கீ கொடுத்தனா அது ஒரு லெக்சியம். ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சி அது இது பண்ணும். அப்போ என்ன பண்ணால் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்புட் என்ன கொடுக்கணும், அந்த லெக்சிக்கல் அனலைசர் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே, செட் ஆஃப் டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அதை வந்து கிரியேட் பண்ணும். ஒரு நிறைய டோக்கன், ஓகே, ஸோ ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு டோக்கன் இருக்கும். ஸோ அந்த கோடெல்லாம் ஒரு டோக்கனாக கிரியேட் பண்ணி அது வந்து என்ன பண்ணால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, டோக்கன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டோக்கன்லாம் என்னன்றதை அது வந்து கண்டுபிடிச்சு சொல்லும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் அனலைசர். சின்டாக்ஸ் அனலைசர் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த டோக்கன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, லெக்சிக்கல் அனலைசர் வந்து ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிச்சா அந்த டோக்கனை என்ன பண்ண போகுதுன்னா இது வந்துட்டு அந்த லெக்சிக்கல் அனலைசர்லேருந்து கிடைச்ச டோக்கனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகுதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அது வந்துட்டு அந்த கிராமரில் இருக்குதான்றது பார்க்கும். அதாவது இந்த C++க்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணத்தில் அது இருக்குதா, அந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணுதா, அந்த இலக்கணத்துக்கு கட்டுப்படுதா அப்படின்றத அது வந்து கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ அதான் சின்டாக்ஸ் அனலைசர். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது C++ஆக இருக்கலாம், அல்லது பைத்தானாக இருக்கலாம், அல்லது ஜாவாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணத்தை வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, கரெக்டாக வந்து கடைபிடிக்குதா அப்படின்றத அது கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ அப்படி கடைபிடிக்கலன்னா அங்கே வந்துட்டு என்ன தப்பு அப்படின்றத அது நமக்கு சொல்ல போகுது. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2+3 அப்படின்றத எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன்னா நான் என்ன பண்ணால் 2+3ன்னு போடணும். அதை விட்டு 2 3+ன்னு போட்டோன்னா அது வந்து கரெக்டாக வராது. ஸோ அப்போ அந்த இது கரெக்டாக இருக்கா, அந்த இலக்கணம் இருக்கா, அப்போ 2 நம்பரை கூட்டுறதுக்கு இதுதான் இலக்கணம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். தமிழில் வந்துட்டு பேசும்போது சொல்லுவோம்ல இலக்கண பிழை இல்லாமல் பேசணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதுலேயே வந்துட்டு இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும். ஸோ அந்த கரெக்டாக இருக்குதா, அந்த சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, ஓகே, எதுக்கப்புறம் எது வரணும். இப்போ இங்கிலீஷ்லாம் வந்துட்டு வெர்பு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வெர்பு வரும்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதுலேயே வந்துட்டு இந்த இதுக்கப்புறம் இது வரணும் அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணம் எல்லாம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, கரெக்டாக கடைபிடிக்குதான்றதை இது பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னா அதில் உள்ள இலக்கணம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு பேர்ஸ் ட்ரீஸ் உண்டாக்கும். ஓகே, ஸோ ஓகே இந்த இது வந்துட்டு இது இங்கே போகணும், இந்த இது இங்கே போகணும்னு சொல்லி நிறைய பேர்ஸ் ட்ரீஸ் உண்டாக்கும். அந்த பேர்ஸ் ட்ரீஸ் என்ன பண்ணால் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, அடுத்த பேர்ஸ் ட்ரீக்கு போகும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சிமாண்டிக் அனலைசர். செமாண்டிக் அனலைசர்ன்றது என்ன பண்ண போகுதுன்னா இது வந்துட்டு நம்ம ஒரு பேர்ஸ் ட்ரீஸ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த பேர்ஸ் ட்ரீஸ் வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் காட்டுக்கு சென்றான் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ராமன் காட்டுக்கு சென்றான்றது என்ன காலம், ஓகே, நிகழ்காலமா, இறந்த காலமா, வருங்காலமா, அந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணால் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்த எக்ஸ்பிரஷனையும் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம்னா அந்த முன்னாடி செமாண்டிக் சின்டாக்ஸ் அனலைசர் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுல அதெல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ராமன் காட்டுக்கு சென்றாள் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்துட்டு என்னது தப்பாக இதில் நமக்கு சென்றாள், ஏன்னா ராமன்றது ஆண், அப்போ சென்றான் போடுறோம். அதே மாதிரி இதில் என்ன பண்ணோன்னா அந்த ரூல்ஸ் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 2+3 அப்படின்றத நான் போடுறேன்னா 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணுன்றதை சொல்கிறேன். அதோட 2*3 போட்டோன்னா அது வந்து தப்பாயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த 3+3 அப்படின்னு போட்டால் அதுவும் தப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா இதில் வந்து செமாண்டிக் அனலைசரில் வந்து அந்த இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, திருப்பி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது வந்துட்டு முன்னாடி வந்து பேர்ஸ் ட்ரீ கிரியேட் பண்ணிச்சு, இப்போ வந்துட்டு அனோட்டேட்டட் பேர்ஸ் ட்ரீ. அனோட்டேஷன்னா என்ன பண்ணணும்னா அந்த இது கரெக்டாக தப்பா, இது கரெக்டு இது தப்பு, இது கரெக்டு இது தப்பு அப்படின்றத அனோட்டேட் பண்ணி அது வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு என்னென்னா அடுத்த ஸ்டெப். ஓகே, அது வந்து செமாண்டிக் அனலைசர்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்மீடியேட் கோடுன்னு ஒன்று இருக்குது. இன்டர்மீடியேட் கோடுன்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு கோடு கொடுத்துட்டேன், அந்த கோடோட ஈக்குவலண்ட் சோர்ஸ் கோட். ஓகே, அந்த சோர்ஸ் கோடோட ஈக்குவலண்ட் இது கண்டுபிடிக்க போகுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா இன்டர்மீடியேட் கோடுன்றது ஒரு ஆப்ஜெக்ட் கோடாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கோடாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணால் ஒரு குட்டியாக ஒரு சின்ன கோட் .o ஃபைல் அல்லது .lib ஃபைல் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஒரு ஈக்குவலண்ட் இன்டர்மீடியேட் கோடு வந்துட்டு இது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதான் இன்டர்மீடியேட் கோட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கோட் ஆப்டிமைசேஷன். கோட் ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணுதுன்னா இதில் வந்துட்டு ஒரு பெரிய கோடாக இருக்கும், அந்த கோடை வந்துட்டு எப்படி வந்துட்டு சின்னதாக ஆக்கி அல்லது ஒரு புரிகிற அளவுக்கு அல்லது ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் மாற்றி இது பண்ணுறது, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து அக்குப்பை பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஒரு நிறைய ஸ்பேஸ் ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிவிட்டு நிறைய ஸ்பேஸ் வந்து அது எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றத அது பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இது வந்து நிறையா இதை வந்துட்டு தேவையில்லாத இடத்துலாம் வந்து இது பண்ணிடும். இப்போ ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து 10 தடவை எழுதுனா அந்த 10 தடவை தேவையில்லை, அது வந்து ஒரு டைம் எழுதுகிற மாதிரி இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கோட் ஆப்டிமைசைஸ் பண்ணி எங்கெல்லாம் ரிடண்டண்டாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் தேவையில்லாத இடமோ அதெல்லாம் தூக்கிட்டு கரெக்டான தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு அது வந்து ஜென்ரேட் பண்ணும். அது வந்துட்டு இது பண்ண போகுது. ஸோ அது வந்து கோட் ஆப்டிமைசேஷன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கடைசியில் கோட் ஜெனரேட்டர். இந்த கோட் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஜென்ரேட் பண்ண போகுது. இதுதான் கடைசி ஸ்டேஜ். இது என்ன பண்ண போகுதுன்னா அதை டார்கெட் கோட் கிரியேட் பண்ணும். இப்போ கோடு வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கம்பைலர் பண்ணுறது எந்த சிஸ்டத்துக்கு தேவையானன்றது பார்க்கணும். ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு வேணுமா
இல்லை உங்களோட விண்டோஸ் சிஸ்டத்துக்கு வேணுமா, இல்லை உபுண்டு சிஸ்டத்துக்கு வேணுமா, இல்லை மேக் சிஸ்டத்துக்கு வேணுமான்ற மாதிரி டார்கெட் கோடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம். இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு வேணும்னா அதுக்கு வந்து ஏபிகே ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே விண்டோஸ் சிஸ்டத்துக்கு வேணா EXE ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மேக் சிஸ்டத்துக்கு வேணா DMG ஃபைல் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அந்த இதுக்கு தேவையான மாதிரி டார்கெட் கோடு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து அந்த பர்டிகுலர் மெஷினுக்கு எது தேவையோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ EXE ஃபைலை வந்துட்டு நான் மேக் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதேமாதிரி APK ஃபைலை வந்துட்டு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தேவையானது வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதை தான் டார்கெட் கோடு வந்து அந்த மிஷின் டிபெண்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் அது போக என்ன பண்ணணும்னா இங்கேயும் ஒரு ஸ்டேஜ் பண்ணோம். இது வந்து மெமரி செக் பண்ணும். மெமரி எப்படி இருக்குது, ஓகே, ரிஜிஸ்டர் எங்கே பண்ணோம், அப்புறம் மேனேஜ்மெண்ட், அந்த ரிஜிஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி 32 பிட்டா 64 பிட்டா எந்த மாதிரி ரிஜிஸ்டருக்கு தேவை, அப்புறம் அந்த மெஷினுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்துட்டு அதில் வந்து செக் பண்ணும். ஸோ இது வந்து கோட் ஜென்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டர். ஸோ இது வந்து கம்பைலர். இந்த 6 ஸ்டேஜ் பார்த்தோம். இன்டர்பிரட்டரில் என்ன பண்ண போகுதுன்னா இதே மாதிரி தான் பண்ண போகுது. பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகுது. இது வந்துட்டு கம்பைலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. ஓகே, அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ரோக்ராமிங் அதே மாதிரி தான் கம்பைலர் மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. பட் இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஒர்க்கெல்லாம் அதே மாதிரி தான் பண்ணும். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்துட்டு லெக்ஸிங் பண்ணோம், பாசிங் பண்ணோம், ஓகே, டைப் செக்கிங் பண்ணோம். எல்லாமே வந்து எப்படின்னா கம்பைலர் மாதிரி தான் பண்ண போகுது. எல்லாமே கம்பைலர் மாதிரி தான். அப்புறம் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பைலரில் என்ன பண்ணணும்னா ஒரு சோர்ஸ் கோட் இருக்கும், ஒரு இன்டர்பிரட்டர் இருக்கும், அதுக்கு இடையில ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட் கோட் ஜென்ரேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் இதில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் இருக்குது, கம்பைலர் இருக்குது, அதுக்கு இடையில மெஷின் கோட்னு ஒரு ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் கோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. இதில் என்ன பண்ணுது, சோர்ஸ் கோட் இருக்குது, சோர்ஸ் கோடுக்கு அடுத்து என்ன இருக்குது, நமக்கு எதுவுமே இடையில இல்லை. இன்டர்பிரட்டர் இருக்குது, இன்டர்பிரட்டருக்கு அடுத்து டேரெக்டாக அவுட்புட் கோட் தான், வேறு எதுவுமே கிடையாது. சோர்ஸ் கோடு, இன்டர்பிரட்டர், அவுட்புட் கோட். ஸோ இதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். அந்த மிஷின் கோடுன்ற பாட்டுக்கு இது போகாது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணால் .o ஃபைலு .file அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணும். இதில் அந்த மாதிரி எதுவும் ஜென்ரேட் பண்ணாது. சோர்ஸ் கோடு, இன்டர்பிரட்டர், அவுட்புட் கோடு, அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணால் இதே மாதிரி தான் பண்ண போகுது. இதுவும் சின்டாக்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகே, இது எப்படி ஜென்ரேட் பண்ண போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டேன், ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணேன், ஓகே, ஆன்சர் வந்துச்சா, ஓகே, இது முடிஞ்சதுன்னா அடுத்த லைனுக்கு போகும். இந்த லைன் தப்பாகிடுச்சுன்னா, ஓகே, நான் 100 லைன் எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைன் எடுக்கும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே, சின்டாக்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ணோம், பார்சிங் பண்ணோம், லெக்ஸிங் பண்ணோம், சின்டாக்ஸ் எல்லாமே பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். அந்த ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோட் எழுதுறேன்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கே போகும். ஓகே, ஸோ இதில் பின்னாடி பார்ப்போம், நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் பார்க்க போகிறோம், அதில் பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகும். இப்போ நீங்கள் முதல் ஸ்டெப்பில் தப்பு விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரவே வராது. ஆனால் கம்பைலர்லேருந்து அப்படி கிடையாது. என்ன பண்ணுன்னா கம்பைலரில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இதில் ரீட் பண்ணிடும். ஓகே, எல்லாத்தையும் மொத்தமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணோம். அதில் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குன்றத சொல்லும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா எதெல்லாம் கரெக்டுன்றத ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். நிறைய தப்பு விட்டுருந்தீங்கன்னா நிறைய பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். அதை வந்துட்டு இது பண்ணும். ஆனால் இன்டர்பிரட்டரில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு கோடில் இப்போ 10வது லைனில் 100 லைன் எழுதிருக்கீங்க, அதில் 10வது லைனில் தப்புனா 11வது லைனுக்கு போகவே போகாது. ஓகே, அது ரீடே பண்ணாது. 10வது லைன் நீ கரெக்ட் பண்ணால் தான் அடுத்த லைனுக்கே போகும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10வது லைன் கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த லைன் போகுன்ற மாதிரி அது பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு என்ன பண்ணால் ரீட் பண்ணி இது பண்ணும். ஸோ வந்து டைரக்ட்லி வந்துட்டு எக்ஸ்பிரஷன் அக்சஸ் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம். இன்பிட்வீனில் கோடே ஜென்ரேட் பண்ணாது, மிஷின் கோடு எதுவுமே ஜென்ரேட் பண்ணாது. ஓகே, எக்ஸிக்யூட் த ரேதர் தான் ஜென்ரேட்டிங் ஃப்ரம் த சின்டாக்ஸ் ட்ரீ எதுவுமே ஜென்ரேட் பண்ணாது, டேரெக்டாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ப்ராசஸிங் வந்துட்டு சேம் தான், மீதி எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஓகே, ரிக்வயர்ஸ் ப்ராசஸிங் சேம், சின்டாக்ஸ் ட்ரீ மோர் தென் ஒன்ஸ். ஓகே, ஸோ அது பண்ணுது. பட் ஆனால் இது வந்து கம்பைலரோட கொஞ்சம் ஸ்லோவியர் தான். ஏன்னா கம்பைலர் வந்து ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து இது பண்ணிடலாம். பட் கம்பைலரோட இன்டர்பிரட்டர் கொஞ்சம் ஸ்லோ தான். பட் அது எதனாலனா ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுன்னா சின்டாக்ஸ் ட்ரீ வந்துட்டு ஒவ்வொரு டைம் மோர் தென் ஒன்ஸ் வந்து அது ரீட் பண்ணுது. ஸோ அதனால் அது வந்துட்டு ஒவ்வொரு லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்களோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்துட்டு லார்ஜாக இருந்துச்சுன்னா அதை மெஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும். ஓகே, இதை வந்து இது பண்ணுறதுக்கு இன்டர்பிரட்டரில் வேறு அந்த இதில் வந்துட்டு ஒன்ஸ் கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு தடவை இது பண்ண போது. ஸோ லார்ஜ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து மெஷின் லெவல் ப்ரோக்ராமிங்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு மோர் டைம் வந்து இருக்கும் கம்பைல் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்பிரட்டர் வந்துட்டு டெவலப் டு எக்ஸிக்யூட் கச்சலல் டைரக்ட்லி. ஓகே, ஸோ கம்பைலரில் வந்து என்ன பண்ணுது, ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். லைன் பை லைன் எடுத்து என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணி
அல்லது இன்டர்பிரட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கம்பைலேஷன் டிலேவே கிடையாது, அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே போகும். ஓகே, ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது, 2வது லைன் முடிஞ்சது, 3வது லைன் முடிஞ்சது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பட் ஆனால் இது ஸ்லோயர் தான் கம்பைல்டு ப்ரோக்ராமோட இது கண்டிப்பாக ஸ்லோவாக தான், ஏன்னா ஒவ்வொரு லைனாக அது ரீட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இதான் இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் கோட் இருக்குது. ஓகே, சோர்ஸ் கோடில் இருந்துட்டு கம்பைலர் வந்துட்டு ஒரு மிஷின் கோடை இன்பிட்வீன் ப்ரொடியூஸ் பண்ணோம், அப்புறம் அவுட்புட் போகும். இன்டர்பிரட்டரில் அதுவே கிடையாது, ஊடால எந்த ப்ரோக்கரும் கிடையாது. ஸோ சோர்ஸ் கோடு கம்பைலர் இருந்து அவுட்புட், அவ்வளோதான். ஓகே, ஸோ சோர்ஸ் கோடுக்கும் அவுட்புட் கடையில் ஒரே ஒரு ப்ரோக்கர் தான் இருக்கார், அந்த ப்ரோக்கர் வந்து இன்டர்பிரட்டர் தான். ஓகே, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் வந்து இன்டர்பிரட்டர். ஆனால் சோர்ஸ் கோடு கம்பைலரில் வந்துட்டு சோர்ஸ் கோடுக்கும் அவுட்புட் கடையில் 2 பேர் இருக்காங்க. கம்பைலர் இருக்குது, கம்பைலர் வந்து மிஷின் கோடு கொடுக்கும், மிஷின் கோட்லேருந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதனால் இதில் வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, இதில் வந்து ஒரு ஆள் கம்மியாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது. ஸோ கம்பைலரில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு எடுத்து அதை வந்து ரீட் பண்ண போகுது. இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு கோடு, சிங்கிள் லைன் ஆஃப் கோடு, ஒரு கோடு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் லைன் எடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும், செகண்ட் லைன் எடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும், தேர்ட் லைன் எடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதான் இதில் பண்ண போகுது. அவுட்புட் பண்ண என்ன பண்ண போகுதுன்னா, இது வந்து இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு வந்து இது ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகே, இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும். இதில் வந்து இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடே கிடையாது. ஓகே, இதில் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணது டேரெக்டாக அது போயிடும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கம்பைலேஷன் வந்து எப்போ நடக்குன்னா, எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடியே நடக்கும். இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல வந்து கம்பைல் பண்ணோம், அதுக்கப்புறம் அது ஆப்ஜெக்ட் கோடு ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு EXE ஃபைல் இருக்கும், அந்த EXE ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதான் அதில் வந்து பிஃபோர் த எக்ஸிக்யூஷன் வந்து இந்த கம்பைலேஷன் வந்து நடக்கும். இன்டர்பிரட்டரில் என்ன ஆகும்னா, கம்பைலேஷனும் எக்ஸிக்யூஷனும் அட் த சேம் டைமில் நடக்கும். ஏன்னா ஒரு லைன் எடுக்கும், அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்த லைன் எடுக்கும், அதுக்குரிய விட என்னன்னு சொல்லும், 3வது லைன் எடுக்கும், அதுக்குரிய விட என்னன்னு சொல்லும். ஸோ இப்படி ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு சைமல்டேனியஸ்னா கம்பைலேஷனும் நடக்கும், எக்ஸிக்யூஷனும் நடக்கும், ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும். ஸ்பீடை பார்த்தோம்னா கம்பைலர் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து மொத்தமாக ஒரே டைமில் கம்பைல் பண்ணி அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போது, அதனால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இன்டர்பிரட்டர் வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். மெமரி ரிக்குயர்மெண்ட் பொறுத்தளவில் கம்பைலருக்கு வந்து அதிகம் தேவை, ஏன்னா இது வந்துட்டு ஒரு மெஷின் கோடு, சோர்ஸ் கோடு இருக்குது, அப்புறம் கம்பைலர் இருக்குது. அந்த கம்பைலர் வந்து ஒரு மெஷின் கோடு ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த மெஷின் கோடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு அவுட்புட் கோடு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ என்ன பண்ண போகுதுன்னா, இது வந்து 2 எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஜெக்ட் கோடு அல்லது மெஷின் கோடு ஒன்று எக்ஸ்ட்ராவாக உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கு. ஸோ அதனால் அது ஒரு இடத்த வந்து அடைச்சிக்கிடும். ஸோ அந்த இடத்த அடைக்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை, நிறைய இடம் தேவை இதுக்கு கம்ப்யூட்டரில். வேறு கம்பைலரில் வந்து எதுவுமே தேவையில்லை, ஏன்னா ஆப்ஜெக்ட் கோடு இருக்குது, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி இதில் இது பண்ண போகுது. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டரில் எவ்வளோ இடம் தேவை அப்படின்னா, அந்த மெமரி தேவை அப்படின்னா கம்மியான மெமரி போதும். ஆப்ஜெக்ட் கோடு வந்துட்டு இதில் கிடையாது, இன்பிட்வீன் கோடு எதுவும் கிடையாது, அதனால் இது வந்து அதிகமாக டைம் இருக்காது. எரர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்துட்டு கம்பைலரில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் ரீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அது வந்துட்டு என்னென்ன தப்பு இருக்குது, அந்த லெக்சிக்கல் அனலைசர், சின்டாக்ஸ் அனலைசர் இது எல்லாமே பண்ணி எங்கெங்கே என்னென்ன தப்பு இருக்குது, டோக்கனில் தப்பு விட்ருக்கீங்களா, இல்லை சின்டாக்ஸில் தப்பு விட்ருக்கீங்களா, இல்லை இலக்கணத்தில் தப்பு விட்ருக்கீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது தப்பு விட்ருக்கீங்களா, இது எல்லாமே கண்டுபிடிச்சி ஒரே டைமில் பஞ்சாக எல்லாமே கொடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 5 லைன் கோடில் ஒரு 10 எரர் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எழுதுகிற ஒரு 1000 வரி எழுதியிருக்கீங்க, ஒரு கோடில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, அது வந்து 1000 வரி எழுதியிருக்கீங்க. அந்த நிரலில் வந்து 1000 வரி இருக்கிறப்ப அந்த 1000 வரியும் எடுத்துகிட்டு ஒரு 10,000 தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அது எங்கே தப்பு எப்படி தப்புன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது என்ன பண்ணணும்னா, அந்த 1000 வரி எழுதினீங்கன்னா 1000 வரியும் ஒரே டைமில் ரீட் பண்ணி எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்றத சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது, சரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்டர்பிரட்டரில் என்ன பண்ணணும்னா, முதல் லைன் ஓகே தப்பு, ஓகே இது எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் போகும். அதே மாதிரி அடுத்தது ஓகே. ஸோ 10வது லைனில் தப்புனா 11வது லைன் போகவே போகாது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அந்த எரரை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லைனுக்கே போகும். ஸோ அதனால் என்னன்னா ஒவ்வொன்றா முடிக்க தான் இது பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்துட்டு இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ பைத்தான் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பைத்தான் இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை அப்படின்றது அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பைத்தானை யூஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராம்லாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். நிறைய என்விரான்மெண்ட் இருக்குது, நான் வந்துட்டு ஒரு சில என்விரான்மெண்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, என்னென்ன தேவை அப்படின்றது முதல்ல வந்து பைத்தான் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் python.orgன்ற வெப்சைட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு பைத்தான் வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்துட்டு 3.7 டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இதில் வந்து 3.9 ஆர் 3.10 யூஸ் பண்ணுவேன். ஸோ 3.7 அட்லீஸ்ட்டு பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ பைத்தானில் வந்துட்டு வெர்ஷன் வந்து 3.7 இருக்கணும். ஓகே, நம்ம இந்திரன் 2.0 சொல்கிறோம்ல, அது மாதிரி இல்லை வந்து பைத்தான் 3.7 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்பி.
ஓகே, நம்பின்றது ஒரு நியூமெரிக்கல் பைத்தான் லைப்ரரி, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் நான் சொல்லித்தரேன். அப்புறம் வந்து ஸ்கைபி, ஓகே, இந்த 2 லைப்ரரியும் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த 2 லைப்ரரியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேட்பிளாட்லிப்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு டைப். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் ஸ்டோர் போய்க்கலாம், அங்கே போய் இது பண்ணிக்கலாம். இல்லாது நீங்கள் உபுண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 16.04க்கு அப்புறம் உள்ள எல்லா உபுண்டு சிஸ்டத்துலையும் டிஃபால்ட்டாக பைத்தான் இருக்குது. ஓகே, பைத்தான் 3 இருக்குது. இப்போ உள்ள 22.04 சிஸ்டம்லாம் வந்துட்டு உபுண்டு 22.04லாம் வந்துட்டு பைத்தான் 3 இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ ரெட் ஹாட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே வந்துட்டு இந்த பைத்தான் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. மேக் ஓஎக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து திரும்ப அதே மாதிரி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதில் உள்ள இன்ஸ்டலேஷன் ஸ்டெப். ஸோ இப்போ சப்போஸ் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அதில் வந்து பைத்தான் செல்லுன்னு ஒன்று வரும். அந்த பைத்தான் செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இது மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு பைத்தான் என்ன வெர்ஷன், ஓகே, அது எத்தனை மணிக்கு இன்ஸ்டால் பண்ணது, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஓகே, ஸோ அதோட காப்பிரைட் என்ன எல்லாமே வரும். ஓகே, ஸோ இது வந்து இதில் உள்ள சின்ன இது. ஓகே, ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், சாம்பிள் ப்ரோக்ராம் நான் காமிச்சிருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு அது சொல்லுது. 2+2ன்னு சொன்னால் அது 4 வந்து ஆன்சராக கொடுக்குது. இங்கே வந்து 3.75 அப்படின்னு கொடுத்தோன்னா 3 + 7.5 கொடுத்தோன்னா 10.5ன்னு கொடுக்குது. நான் ஹலோ ப்ளஸ் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுது, இன்வேலிட் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இன்வேலிட் சின்டாக்ஸ்னு சொல்லுது. அப்புறம் ஹலோ ப்ளஸ் நேபாள் அப்படின்னா ஹலோ நேபாள் அப்படின்னு கொடுக்குது. ஹலோ ப்ளஸ் 5ன்னு கொடுத்தோன்னா அது தப்பு சொல்லுது. ஏன்னா என்ன தப்புனா ஹலோன்றது ஸ்ட்ரிங்கு, 5ன்றது நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்துட்டு கன்கார்டினேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே சொல்லுது. ஸோ ப்ளஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணலாம், அல்லது நம்பரையும் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அதை வந்து சாம்பிள் ப்ரோக்ராமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பைத்தான் ஐடிஇஸ் அண்ட் பைத்தான் வெப் என்விரான்மெண்ட் என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படி இருக்குன்னா பைச்சாம்ன்றது ஒன்று இருக்குது, அது நான் இதில் காமிக்கல. இப்போ பைச்சாம் கூகுளில் போட்டோம்னா இது வந்துட்டு இந்த வெப்சைட்டுக்கு போகும். இது வந்து கம்யூனிட்டி எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பைச்சாம் ப்ரொஃபஷனல் இருக்குது, நீங்கள் பைச்சாம் இதுக்கு வேணாம். இது வந்து கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்குது. கம்யூனிட்டி எடிஷனுக்கு போனீங்கன்னா அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து காசு கொடுக்கணும் பைச்சாம் ப்ரொஃபஷனலுக்கு. ஸோ கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் கம்யூனிட்டி எடிஷன் இருக்கா. ஸோ இந்த இதை EXE ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வேறு ஏதாவது சிஸ்டம்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, மேக் ஓஎஸ்க்கு வேணுன்னா TMG ஃபைல் இருக்குது, லினக்ஸ்க்கு வேணுன்னா tar.tz ஃபைல் இருக்குது, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பைச்சாம்க்கு உபுண்டு சிஸ்டத்துக்கோ அல்லது லினக்ஸ் சிஸ்டத்துக்கோ. ஸோ அப்புறம் என்ன இருக்குன்னா ஜூபிட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜூபிட்டரில் என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி jupyter.orgல போயிட்டு அதிலே வந்து பைத்தான் என்விரான்மெண்ட்டுக்குரியது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 2வது டைப்பு. அப்புறம் அனகோண்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அனகோண்டாலையும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுவும் ஒரு பைத்தான் ரன். ஸோ அதை பற்றி நம்ம அதிகம் பார்க்க வேணாம். இப்போ இன்னொன்று என்ன அப்படி இருக்குன்னா கூகுள் கோலாபரேட்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த கிளாஸில் யூஸ் பண்ண போகிறேன் மேக்ஸிமம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். ஸோ என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே தேடிங்கன்னா கோலாபரேட்டரின்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இல்லாட்டி என்ன பண்ணலான்னா நீங்கள் கூகுள்லே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கூகுளில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கூகுள், ஸோ இங்கே போயிட்டு கூகுள் கோலாபரேட்டரி அப்படின்னு டைப் பண்ணனா இந்த இது வரும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வெல்கம் டு கோலாபரேட்டரின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு நோட் பண்ணிக்கலாம். நியூ நோட் புக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கும் இங்கே. ஸோ இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கோட் ரன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா கூகுள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ், ஓகே, மெமரியும் கொடுக்கும், அப்புறம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரும் அலோகேட் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அதை பற்றி காமிக்க போகிறேன் என்ன பண்ணுதுன்னு. இது இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்றதை காமிக்க போகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க கூகுள், அது போக 107 GB டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இதோட உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வேணால் அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கு போனீங்கனாலே மேக்ஸிமம் இந்த கோர்ஸ்க்கு வந்து போதுமானது. ஸோ இது வந்து கொடுக்குது 12 GB ரேமும் 110 GB ஹார்ட் டிஸ்க்கும் கொடுக்குது. இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பைத்தான் ஆல்ரெடி இருக்கும். ஓகே, இதில் பைத்தான் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் பைத்தான் இது வந்து நான் சிம்பிளாக பைத்தான் அப்படின்றது இம்போர்ட் திஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலான்னா இது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு வந்து ஒரு போயம் காமிச்சிருச்சு.
ஓகே, ஒரு போயம் காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பைத்தானை பற்றினது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு திருப்ப வந்துட்டு இன்னொரு கோட் போட்டு 2 + 3ன்னு போடுறேன். அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே இதில் பண்ணோம். ஓகே, இதில் ஆல்ரெடி பை டிஃபால்ட் பைத்தான் இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிரிண்ட் ஒரு சின்னதாக ஒரு இது பிரிண்ட் ஹலோ அப்படின்னு போடுறேன். பிரிண்ட் ஹலோ நியூமெரிக்கல் அப்படின்னு போட்டோன்னா இது என்ன ஆகும்னா இதை கிளிக் பண்ணால் போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணவும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றது எழுதுறேன்னா இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் ரைட்டிங் சிம்பிள் கோட். ஓகே, இப்படின்னு எழுதிட்டேன் என்ன ஆகும்னா டெக்ஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அதுவும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே இதில் இருக்குது. இதுக்கு வந்து கூகுள் கொலாபரேட்னு பேர், இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ கூகுள் கொலாபரேட் இது வந்து மெஷின் லேர்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங்குரிய டேட்டா சயின்ஸ்க்குரிய இதுவும் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளி சும்மா அப்படியே கூகுள் கொலாபரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வரும், மெஷின் லேர்னிங்கும் டேட்டா சயின்ஸும் சேர்த்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வரும். இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு செல் இருக்கும். ஓகே, அதில் வந்து நீங்கள் கோட் இது பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட ஹார்ட் டிஸ்கில் அல்லது ட்ரைவில் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணதை லோட் பண்ணால் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் புதுசாக ஏதாவது ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம், அந்த கோட் செல் இதுதான் கோட் செல்லு, அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதை ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ அது இருக்குது. ஸோ அது போக இன்னொரு வெப்சைட் இருக்குது, kaggle.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம்னா அதுலேயும் பைத்தான் என்விரான்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி அதில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த நோட் புக்கில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அது போக என்ன இருக்குன்னா இதுலேயும் நிறைய மெஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸு, டேட்டா செட்ஸ் எல்லாமே இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இதுக்குரியது. ஓகே, ஸோ இதோட இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்பில் வந்துட்டு பைத்தான்ல பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்ஸ்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியில் நம்பினா என்ன, ஸ்கைப்பினா என்ன, நம்பியை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி அடுத்த கோர்ஸில் பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் பைத்தான் பற்றியும் அதுக்கடுத்து நம்பி பற்றி வரும். இன்னும் 2 ஹவர் லெக்சர் வந்துட்டு அதை பற்றி இருக்குது, அதுக்கடுத்து அடுத்தது பற்றி. நன்றி, வணக்கம்.